அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருத்தவங்களுக்கு நோய் வர்றதுக்கு 6000 முக்கிய காரணமாக இருந்தாலும், அதுக்கு முக்கிய விதிவிலக்கும் சரி, வர வைக்கிறதும் சரி, குரு பகவான் தான். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. குருவின் நிலை அவசியம் நீங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு எதனால் வியாதி வந்துச்சுன்னு தெரியும், கருத்தில் கொள்ளணும். குரு பகவான் வியாதியை ஏற்படுத்த செய்வார் என்றாலும் நோயை குணப்படுத்துவதிலும் குருவின் பங்கு அதிகமாக பயன்படுகிறது. குருவின் இனவை விடவும், அதாவது குரு அமைந்திருப்பது சேர்ந்திருப்பதை விடவும் அவருடைய பார்வை பலமாகும். குரு பார்வை கோடி தோஷங்களுக்கு பரிகாரம் கூறுவதுண்டு. குரு ரோகாதிபதியாக வந்தாலும் கூட அவர் குணமளிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தவே செய்வார். குருவின் பெருமைகள் பற்றி நவகிரக புராணத்தில் ஒரு சிறப்பான சம்பவம் குறிப்பிட்டுள்ளது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய சிறப்பு தெரியும். குரு பகவானுக்கு ஒரு மகள், அந்த மகளின் ஜாதக ரீதியாக அவளுக்கு விவாத தோஷம், திருமணமானால் முதலிரவு அன்றே வரக்கூடிய கணவன் இறந்து மகள் விதவை ஆகிவிடுவாள் என்று அவளுடைய கடுமையான தோஷம். எனவே குரு பகவான் தன் மகளை விதவை கோலத்தில் பார்க்க விரும்பாததாக காரணத்தினால் அவளுக்கு திருமணம் செய்ய அவர் எண்ணவே இல்லை. எனினும் குருவின் மகள் ஒரு அரசு குமாரனை காதலிக்கிறாள். அந்த அரசு குமாரனும் அவளை மனமாற விரும்பி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் குரு பகவானை அணுகி அவர் மகளை திருமணம் செய்து கொடுக்குமாறு வேண்டுகிறார். ஆனால் குரு பகவான் மறுத்து விடுகிறார். எனினும் இருவரும் பிடிவாதமாக மனம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என்று வற்புறுத்த குரு பகவான் செய்வதறியாது திகைத்து நிற்க, அந்த சமயத்தில் அங்கே வந்த நாரத மகரிஷி குருவின் வருத்தமான நிலையை அறிந்து காரணம் கூறுகிறார். அது காரணம் என்று கேட்கிறார். காரணம் என்று கேட்டு அவருக்கு மாற்று வழியாக ஆலோசனை ஒன்று கூறுகிறார். அதாவது இருவரும் திருமணம் செய்துவிட்டு முதல் இரவன்று தம்பதிகளை அம்மன் சந்தனையில் கர்ப்ப கிரகத்தில் இருக்க வைத்து விட்டு குரு பகவான் உறங்காமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தால் ஆபத்து நீங்கிவிடும் என்று கூறுகிறார். அதன்படியே குரு பகவான் இரவு முழுதும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் புதுமண தம்பதிகளை பார்த்து கொண்டே இருக்க, அந்த சமயம் அங்கே வந்த ஒரு புலி அவர்களுக்கு யமனாக அங்கே நிற்க, அங்கே இருப்பது அந்த புலிக்கு கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் குருவின் பார்வை தம்பதிகளை மறைத்து விட்டது. எனவே புலி மூலம் அந்த ஆபத்து விலகிவிட்டது. மறுநாள் நாதர முனிவரிடம் ஆலோசனை பழித்துவிட்டது என்று கூறி நாரதரை தன்னுடன் அழைத்து வந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் என்னால் எதுவும் இல்லை, குரு பகவான் பார்வையால் மகிமைதான் அவர்களை காப்பாற்றியது, அவர் பார்வையுடைய மகிமை அவரே அறியவில்லை என்று அவருக்கு எடுத்து கூறி குருவின் பார்வை கோடி தோஷங்களுக்கு பரிகாரம் என்று அந்த விளக்கங்கள் கூறுகின்றன. நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும். ஒருத்தவங்க ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, அவருடைய பார்வை எந்தெந்த கட்டத்தில் படுதுன்னு சொல்லி பாருங்க. அது மிக மிக சிறப்பு. இப்போ குரு பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இதுதான் குரு பார்வை. அந்த கட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு புனிதம் அடையும். அந்த கட்டங்களுடைய தசைகள் புத்திகள் நடக்கக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கும் அந்த திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு அந்த அருள் இருக்குது. அதை கருத்தில் கொள்ளுங்க. அந்த குரு திசை நடந்தாலும் சரி, அது அசுப திசையாக இருந்தாலும் அதில் பலன் கிடைக்கும். குரு பார்வை பெற்ற கிரகங்களுடைய திசை நடந்தாலும் அதுக்கு பலன் கிடைக்கும் தசை புத்திக்கு. அதே போல் குரு ஒருடைய கிரகத்துக்கு நட்சத்திரம் கொடுத்துருந்தானா அதனுடைய சாரம், அதாவது அவங்களுடைய தசா புத்தி நடக்கக்குள்ளேயும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குரு பகவான் வீடான தனுசு மீனத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும், இல்லை லக்னமே அந்த குருவுடைய வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் உயர்ந்த பதவி, உயர்ந்த பேரும் புகழும் எல்லாம் பெறக்கூடியவர். அந்த குருவுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்கள் சுப பலனையே செய்யும். அது உங்களுக்கு கெடுதலான கிரகங்களாக இருந்தாலும் உங்களுக்கு 100% அது சுப பலனே செய்யும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குருவை பொறுத்து மட்டும் மிக சிறப்பானவர்.
அதாவது முழுதாக பண்ணால் முழுதாக கொடுத்துருவாரு, இல்லைன்னா கெடுத்துருவாரு. கருத்தில் கொள்ளுங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் என்றைக்குமே சிறப்பு தான். குரு இருந்த இடம் சூப்பராக இருந்தால் நல்லது பண்ணுவார். அதான் பாபர் கெட்டதாக இருந்தால் இருந்த இடத்த முழுதுமாக கெடுத்துருவார். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குரு பார்வை கோடி புண்ணியம். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குதா பாருங்கள். அவருடைய பார்வை எந்த இடத்துல விழுது பாருங்கள். பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இந்த பார்வைகளெல்லாம் புண்ணியம் அடையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் அந்த பார்வை தாய் ஸ்தானமான 4ஆம் வீடு, தந்தை ஸ்தானமான 9ஆம் வீடு, சகோதர ஸ்தானமான 11ஆம் வீடு, தொழில் ஸ்தானமான 10ஆம் வீதியில் படுதுன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.